அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இதோட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான முக்கியமான 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். எல்லா எக்ஸாம்ஸ்க்கு வந்து பரபரப்பாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆல்ரெடி நம்ம ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமான 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஷின்ஸ் வந்து லெசன் வைஸாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் 11th and 12th பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். அல்லது டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், அதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் 70க்கு ஒரு 45 மார்க்ஸ் அல்லது 70க்கு 35 மார்க்ஸ் இப்படி எடுக்கக்கூடிய கொஷின்ஸாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் 2 செட் ஆஃப் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நேர்கோடு வரை, சரிங்களா, கோடு ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 16வது கொஷின்ஸில் ஸ்ட்ரைட் லைன் இருக்குது. அந்த கொஷின்ஸ் வந்து அது வரைக்குமாவது நான் கம்மியாக தான் படிப்பேன் அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சிங்க. மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே இப்போ 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 மார்க்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 37 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 16 5 மார்க்ஸ் வந்து என்னது மினிமம் ஆனால் கொஞ்சமாக தான் படிப்பேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸாவது படிச்சிருங்க. அதை படித்தாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், 25லேருந்து 35 மார்க்ஸ் வந்து என்னது எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா அந்த கொஷின்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அது ஒன்லி 5 மார்க்ஸ் மட்டும் இல்லை, 3 மார்க்ஸுக்கும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அதே போல் டாக்டர் லைன் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே சராசரியாக 35லேருந்து 45 மார்க்ஸ் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து 2 மார்க்கு 3 மார்க்கு அண்ட் 5 மார்க்ஸ் இதெல்லாமே படிச்சிங்க அப்படின்னா இதெல்லாமே ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு சில கொஷின்ஸ் வந்து எந்தெந்த டாப்பிக்கில் வருது அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு சில கொஷின்ஸ்க்கு பேஜ் நம்பரும் போட்டு கொடுத்துருக்காங்க. 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 37 5 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் 3 மார்க்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 3 மார்க்ஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அதுக்கடுத்து 2 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் யூனிட் வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு யூனிட் வைஸாக எவ்வளோ ஒரு மினிமம் ஒரு 10 2 மார்க்ஸ் இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க, சரிங்களா. மோஸ்ட்லி நீங்கள் எந்த கொஷின்ஸ் வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணாலுமே அதிகபட்சமான மார்க்ஸ் உங்களால் என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். மினிமம் நான் இது வரைக்குமே எதுவுமே படிக்கல அப்படின்னா மினிமம் இந்த கொஷின்ஸாவது என்ன பண்ணுங்கள் படிச்சிருங்க. ப்ளஸ் வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ், சரிங்களா. நீங்கள் எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் சரி புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் எல்லாமே படிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ 15 1 மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 10லேருந்து 11 1 மார்க்ஸ் புக் பேக்லேருந்து தான் நம்ம கேட்பாங்க. 4 1 மார்க்ஸ் இன்டீரியர், ரொம்ப இன்டீரியராக இருக்காது, நம்ம படித்ததுலேருந்து தான் என்ன பண்ணுவோம் கேட்பாங்க, சரிங்களா. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவை. இதில் வந்து நான் சுமாராக படிப்பேன் அப்படின்னா கோடு போட்டிருக்க வரைக்கும் படிங்க. அதே வந்து நான் இன்னும் அதிகமாக மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னா எல்லா கொஷின்ஸும் வந்து என்ன பண்ணுங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ப்ளஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் இது வரைக்கும் கேட்ட கொஷின்ஸும் படிங்க. அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா அதுவுமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் செக் பண்ணி பாருங்கள். பயாலஜி இன்னும் ஒரு சில சப்ஜெக்ட்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம், எல்லாமே பிளேலிஸ்ட் இருக்குது. முக்கியமான கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணதும் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஏன்னா அப்போ தான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்மளோட வீடியோலாம் ஷேர் ஆகும். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக்கோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல, ஒரு லைக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளஸ் வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். இதோட பிடிஎஃப் வந்து கமெண்ட்டில் நான் பின் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்லோட் பண்ணுறேன். தமிழுக்கு முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிச்சு, எல்லாமே அந்த பிளேலிஸ்ட்லேயே இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லா சப்ஜெக்ட்டுமே அப்லோட் பண்ணியிருக்கேன் மேக்ஸ் முதற்கொண்டு, அதனால் அது எல்லாமே பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.